இந்தியாவில் உள்ள ஆயிரக்கணக்கான பெண்கள் இந்த தையல் தொழிலை நம்பி தான் தன் குடும்பத்தை நடத்தி வர்றாங்க. அந்த தையல் தொழிலுக்கு முதுகெலும்பாக இருக்கிறது இந்த தையல் மிஷின் மோட்டார். இந்த மோட்டாரை எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்றதை அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித் தர போகிறேன். இதில் வர மெயினான கம்ப்ளைண்ட்டை பற்றியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். டெக் மாதிரி உங்கள் மூர்த்தி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டெய்லர் தொழிலில் பெண்களுக்கு பக்கத்துணையாக இருக்கிறது இந்த மெயினான மோட்ரு தான். இந்த மோட்டரில் வர்ற மேஜரான கம்ப்ளைண்ட் என்னென்ன இருக்குது, என்னென்ன பண்ணுனா தடுக்கலான்றது தான் இந்த ஃபுல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நான் பண்ணுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும். இந்த மோட்டரில் பார்த்தீங்கன்னா மெயின் மேலே டாப் கவரில் 2 போல்ட்டு மட்டும் போட்டிருப்பாங்க. டாப் கவர் கழட்டின புல்லர் போட்டு கழட்டினதுக்கப்புறம் இந்த சென்ட்ரு உள்ள ஸ்க்ரூவை அவ்வளோ சீக்கிரத்தை கழட்ட முடியாது. இதே மாதிரி செக் நெட்டு போட்டு தான் கழட்ட முடியும். ஒரு நட்டுக்கு இன்னொரு நட்டு சப்போர்ட் கொடுத்து அந்த 2 நட்டையும் சேர்த்து கழட்டினா மட்டும் தான் வரும். அதுக்கப்புறம் புல்லரை கழட்டிட்டு இந்த மாதிரி பேரிங்கு ஃபஸ்ட்டு கழட்டுறது இந்த மாதிரி தான் கழட்டியிருப்பேன். அதுக்கு இந்த புல்லர் வேணும். இது மெக்கானிக் யூஸ் பண்ணுறது தான். உங்களுக்கு இந்த புல்லரை மேலே உள்ள கவரை கழட்டினதுக்கப்புறம் பேக் சைட்லேயும் அதே மாதிரியே நம்ம புல்லரை போட்டு அங்கிட்டு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கிட்டு போயிடும் அந்த ரோட்டாரு. சென்ட்ரலில் உள்ள ஆர்மச்சூர் இதில் மாற்றுறது பேரிங் கம்ப்ளைண்ட்டு, அதே மாதிரி வயர் கம்ப்ளைண்ட்டு 3மே இதில் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு அதை 3 பற்றியும் தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த பேரிங்க்குனே இந்த புல்லரை நான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன் சின்னதாக. அந்த ஹோல்ஸ்குள்ளே உங்களுக்கு இன்செர்ட் ஆகிற மாதிரி. ஏன்னா நார்மலாக பஜாரில் கிடைக்கிறது ஃபேன் கழட்டுறதுக்கு தான் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த பேரிங்கை கழட்டுறதுக்கும் ஒரு சின்ன புல்லர் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். இந்த புல்லரை வச்சு தான் அந்த பேரிங்கை கழட்டிட்டு நம்ம திரும்ப மாற்ற முடியும். இந்த பேரிங் 6008ன்ற ஒரு நம்பரு HCH பிராண்டில் வாங்கி போடுவேன். அதுவே உங்களுக்கு 3-4 வருஷம் அசால்ட்டாக ஒர்க் பண்ணும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா மேஜர் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா வயர் கார்டு கட்டாகி உங்களுக்கு எர்த்தடிக்கிறன்ற கம்ப்ளைண்ட் தான் இதில் இருந்துச்சு கஸ்டமருக்கு. அதனால் இப்போ வயர் நல்லா தான் இருக்குது, ஆனால் வயர் மட்டும் அந்த ஜாயிண்ட்டுக்கிட்ட கரெக்டாக கட் ஆகிருச்சு. இதை நம்ம வெளியே இருந்து ஒட்டு போடவே முடியாது. அதனால தான் ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணி உள்ளுக்குள்ளே உங்களுக்கு வயரை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி காட்டுறேன் உங்களுக்கு. இதில் 2 கோர், இந்த சைடில் ஒரு காயில், இந்த சைடு ஒரு காயில். இது 2மே பார்த்தீங்கன்னா ஸ்பீடு காயில்னு சொல்லுவாங்க. இந்த காயிலை பொறுத்த வரைக்கும் ஒரே ஸ்பீடு தான். நம்ம பெடலில் மட்டும்தான் ஸ்பீடு வேரியேஷன் பண்ண முடியும். இந்த காயில் 2 லீடு தான் வருது. அங்கிட்ட ஒரு லீடு, இங்கிட்ட ஒரு லீடு. இந்த லீடில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆர்மச்சூருக்கு கார்பனுக்கு ஒன்று போயிடும், இன்னொரு சைடு நம்ம சப்ளைக்கு வந்துடும். அதனால் அந்த ஆர்மச்சூரில் ஒரு சைடில் மட்டும் சால்ட்ரிங் பண்ணதை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு சைடில் அப்படியே வச்சுருக்கேன் நான். இதை நம்ம லென்த்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்டாக கட் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம காட்டன் ஸ்லீவ், இந்த ஹீட்சிங் ஸ்லீவ் வச்சுருப்பேன். அந்த ஹீட்சிங் ஸ்லீவ் வச்சு கரெக்டாக பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டேப் அடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. டேப் அடித்தோம்னாலும் நமக்கு டேப்பு நாள்பட உறிஞ்சிடும். இந்த ஹீட்சிங் ஸ்லீவ் நம்ம என்னைக்கு திரும்ப எடுக்கிறோமோ அது வரைக்கும் அது அப்படியே உங்களுக்கு வயரை பாதுகாப்பாக பிடிச்சிருக்கும். நம்ம பற்ற வச்ச சால்ட்ரிங்கும் உங்களுக்கு நல்லா இன்சுலேஷன் ஆக்கி வச்சுருக்கோம். அதனால் அந்த ஹீட்சிங் ஸ்லீவ் தான் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம இன்டீரியரெலாம் ஒர்க் பண்ணும்போது. அதே மாதிரி வெளியே இருந்தும் இந்த ஹீட்சிங் ஸ்லீவ், பெரிய ஸ்லீவ் ஒன்று வச்சு அதையும் உங்களுக்கு பாடிக்குள்ளே உரசாமல் இருக்கிறதுக்கு அதையும் போட்டு விட்ருவேன். அப்போ தான் இந்த வயர் மேற்கொண்டு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஏன்னா இந்த கஸ்டமருக்கு அடிக்கடி எனக்குள்ளே ஷேக் பண்ணனால தான் இந்த வயர் கட்டாக இருந்துச்சு. அந்த இடத்துல அந்த கம்ப்ளைண்ட் திரும்ப வரக்கூடாதுன்றக்காக தான் இந்த ஸ்லீவ் போட்டு நம்ம பக்காவாக நம்ம சால்ட்ரிங் பண்ணி, அந்த சால்ட்ரிங்க்கு ஒரு ஹீட்சிங் ஸ்லீவ் போட்டு நம்ம பக்காவாக பேக்கிங் பண்ணுறோம். இது பேக் பண்ணி மறுபடியும் டேக்குக்கெலாம் போட்டு நம்ம கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவோம். சால்ட்ரிங் செய்யும்போது எந்த பிசுறும் இல்லாத அளவுக்கு பக்காவாக நம்ம 2 ஈவனாக வச்சு நம்ம ஸ்க்ரூ முறுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லெட் வச்சு பண்ணுறதுனால உங்களுக்கு பிசுறு இருக்காது. அப்போ ஸ்லீவ் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்லீவை தாண்டி வெளியே கம்பி வராது. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறணும். இப்போ நம்ம லெட்டு வைக்காமல் முறுக்கியே நம்ம ஹீட்சிங் ஸ்லீவ் போடலாம். ஆனால் என்னென்னா நம்ம லேசாக ஒரு இழுத்தோம்னாலும் கட்டாயிடும். அதுக்காக சால்ட்ரிங் பண்ணுறது தான் பெட்டரான ஐடியா. இது எர்த்து கம்பியும் நீளம் பத்தாது. அதனால் பழைய கேபிளே லேசாக கட் பண்ணி அதையும் லென்த்தாக நம்ம இழுத்து வச்சுட்டு நம்ம மாட்டி விட்டுறலாம். இந்த ஹீட்சிங் ஸ்லீவை நம்ம ஹீட் பண்ணி நம்ம பேக் பண்ண கூட அவசியம் கிடையாது. அந்த மோட்டரில் ஹீட்லேயே டெம்பரில் அது மெல்ட் ஆகி ஒட்டிக்கிறோம். ஆனால் இருந்தாலும் நம்ம பேக் பண்ணுறதுக்கு டைட்டாக இருக்குன்றதுக்காக
நம்ம மறுபடியும் நம்ம லேசாக தீப்பெட்டி இல்லைன்னா லைட்டரை வச்சு நம்ம ஹீட் பண்ணி அது இல்லாமல் லைட்டாக பிடிக்கிற அளவுக்கு நம்ம ஹீட் பண்ணி வச்சுக்கிறணும். அந்த பெரிய ஸ்லீவ் நம்ம பெரிய போருக்கு உண்டான ஸ்லீவையும் ஃபுல்லாக இழுத்து விட்டுட்டு அந்த எர்த்துக்கு உண்டான வயரை வந்து லென்த்து பத்தலைன்னா லேசாக கட் பண்ணி விட்டுட்டு எடுத்துக்கிடுவேன் வெளியே. அதுமாதிரி எர்த்து வேறு மாட்டுறதுக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் கவரை மாட்டணும். இப்போ கோரை வச்சு கோரோடு சேர்த்து அந்த வயரையும் டேக் பண்ணி விட்டுறணும். அந்த டேக் பண்ணிட்டா தான் அங்கிட்டு நம்ம ரோட்டரில் உரசாமல் இருக்கும். ஆர்மச்சூரில் உரசிருச்சுன்னா அந்த வயர் கட் ஆயிரும். அதுக்காக ஒரே ஒரு டேக் போட்டு கட்டி விட்டுருவோம். நம்ம எடுத்து வேறு வெளியே எடுத்துகிட்டு நம்ம பேக் கவரை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. ஃபினிஷிங்க்கு இந்த வயரிங்க்கு உண்டான பிரச்சனை முடிஞ்சிச்சு. இப்போ அதே மாதிரி இந்த இன்னொன்று வந்து அந்த கார்பனில் பற்ற வைக்கணும். ஏன்னா கார்பன்லேருந்து எடுத்துருந்தோம்ல, கார்பனில் வந்து பற்ற வைக்கணும். கார்பன்குள்ளே பற்ற வைக்கும் போதும் அந்த எதுவும் பாடி ஆகிற அளவுக்கு கொஞ்சம் கவனமாக சின்ன வயராக பிசர் இல்லாமல் பற்ற வச்சுட்டு எடுத்து வேறு அந்த ஹோல்ஸ் வழியாக வெளியே எடுத்து விட்டுட்டு பேக் கவரை ஃபினிஷ் பண்ணால் முடிஞ்சிச்சு பேக் கவரு. இப்போ வந்து நம்ம பேரிங்கு இதெல்லாம் சென்ட்ரு ஸ்க்ரூ போட்டுட்டு இப்போ வந்து ஆர்மேச்சர் நம்ம மாட்டி காட்டுறேன். ஆர்மேச்சருக்கு எல்லாமே பேரிங் எல்லாமே பூஸ் மாற்றியாச்சு. ஆர்மேச்சருமே நல்லா தான் இருக்குது, அதை க்ளீன் பண்ணி போட்டு விட்ருக்கேன். இப்போ வந்து இந்த சென்ட்ரு ராடை வந்து நம்ம ஃபுல்லாக கையிலே டைட் வச்சிடலாம். ஏன்னா கழட்டையில் தான் கஷ்டமாக இருக்கும். மாட்டுறது வந்து நார்மலாக 3-4 மரம் ஏறினாலும் அதுக்கப்புறம் செக் நெட்டை போட்டு நம்ம டைட் வச்சிடலாம். இப்போ ஆர்மேச்சருக்கு வந்து நம்ம நார்மல் ப்ரெஸ் பண்ணாலே போதும். இப்போ மேலே உள்ள ஸ்க்ரூ டைட் வைக்க அதுவாகவே ஃபிட் ஆகிக்கிறோம். அதனால் நம்ம தட்டவோ இதுவோ பண்ண வேண்டியது இருக்காது. மேலே உள்ள பேரிங்கும் அதே மாதிரி தான். நம்ம ஸ்க்ரூ டைட் வைக்கவே அது பேரிங் வந்து சீட் ஆகிக்கிறோம். பாட்டத்தில் வந்து ஒரு வாசர் போட்டு மேக்கவர் போடுற மாதிரி வரும். கீழே வந்து ஆல்ரெடி நம்ம போட்டு ஏற்றி வச்சாச்சு. அந்த பேரிங்கையும் போட்டு அந்த வாசர்ஸ் எல்லாம் போட்டு ஏற்றினால அப்படியே வச்சு உங்களுக்கு ஃபிட் பண்ணி காட்டுறேன். இந்த நட்டை வச்சு டைட் வச்சுட்டு லேசாக நம்ம சுற்றியில் வச்சு எப்போவுமே ஒரு ஷேக் பண்ணி தட்டினோம்னா ஆர்மேச்சர் சென்டராக வந்துடும். ஏன்னா நம்ம எந்த மோட்ரு பண்ணுறா இருந்தாலும் அந்த இது நம்ம பண்ணணும். ரொம்பையும் ஓங்கி அடிச்சிடக்கூடாது. அது வந்து அலுமினியன்றலாம் கட்டாயி உடஞ்சிரும். நம்ம நார்மலாக அந்த சென்ட்ரு வர்றதுக்காக தட்டினா போதும். 2 கவர்லேயுமே தட்டணும். பேக் கவர்லேயும் ஃப்ரண்ட் கவர் 2 கவர்லேயுமே தட்டினோம்னா தான் அது சென்ட்ரு வரும். அந்த மோட்ரு நம்மளுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆச்சோ அது வரைக்கும் நம்ம தட்டுற மாதிரி தான் இருக்கும். அது இப்போ வந்து புது கார்பன் ப்ரெஸ் போட்டுட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம் இந்த சைடில். இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஃபுல் ஸ்க்ரூ போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணுவேன். இது வந்து நம்ம சீரீஸில் தான் போட்டு செக் பண்ணுவேன். இந்த மாதிரி செக் பண்ணும்போது கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா கரண்ட் இல்லை, உங்களுக்கு பிசர் இருந்தாலும் மோட்டரில் தட்டக்கூடாது. அதே மாதிரி மர ஸ்டூலில் உட்காந்து தான் வேலை பார்க்கணும். இந்த மாதிரி நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது, அதெல்லாம் கடைப்பிடிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்னஸ் கரெக்டாக தான் இருக்குது. மறுபடியும் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஃபுல்லாக நல்லபடியாக ரன் ஆகுது. இப்போ நம்ம ஆர்மேச்சருக்கு உண்டான கவருக்கு ஸ்க்ரூ போடுறோம். எப்போவுமே நம்ம கழட்டும் போது எந்தெந்த ஸ்க்ரூ எங்கேருந்து கலட்டுறன்றதை நோட் பண்ணிக்கிறேன். எப்போயுமே ஸ்க்ரூ மாற்றி போட்டு அந்த இதை டேமேஜ் பண்ணக்கூடாது. அந்த அலுமினியத்தில் தான் எல்லா ஸ்க்ரூவுமே ஃபிட் ஆகிற மாதிரி நிற்கும். உங்களுக்கு ஒரு த்ரெட்டு போயிடுச்சு அப்படின்னா த்ரெட்டு உங்களால் பண்ண முடியாது. அப்புறம் பெரிய ஸ்க்ரூ போட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் எதுலேருந்து கலட்டுறோம் எப்படி மாட்டுறோன்றதை கொஞ்சம் பார்த்துக்கணும். இது சென்ட்ரு புள்ளி வச்சுட்டு கரெக்டான நம்ம கலட்டையிலே பார்த்துருக்கணும். இவ்வளோ லென்த்தில் தான் இருந்துச்சு, இந்த டைரக்ஷனில் தான் இருந்துச்சுன்றதெல்லாம் நோட் பண்ணி வைக்கணும். எப்பயுமே ஒரு ஃபோட்டோ எடுத்து வைங்க. என்னோட மெயின் அட்வைஸே அதான் நான் சொல்லுவேன். எப்பயுமே ஒரு பொருளை கலட்டுறோம், ஒரு பொருளை மாட்ட போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபோட்டோஸ் 4-5 ஃபோட்டோஸ் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல அப்பப்போ ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா திரும்ப நம்ம இருந்த மாதிரியே மாட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி உள்ள பேரிங்கில் வந்து ஒரு சீட்டு மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு ஃபுல் கவர் பண்ணிட்டோம். இப்போ ஒரு மோட்ரு உங்களுக்கு 75% முடிஞ்சிச்சு. இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்ணி நான் செக் பண்ணி பார்த்துட்டு பேக் கவர் நம்ம ஆர்மேச்சருக்கு நான் கவரை மாட்டினோம்னா ஃபினிஷ் முடிஞ்சு. இந்த மோட்டரோட கஸ்டமருக்கு புது மோட்ரு மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து மேக்ஸிமம் நம்ம கார்பன் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுவாங்க. வீட்டில் உள்ள லேடிஸே அவங்களே கார்பனை கழட்டி அவங்களே கார்பன் மாற்றுற அளவுக்குலாம் இப்போ பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அவனும்போது உங்களுக்கு சாக்கடிக்குது எந்த விஷயமா இருந்தாலும் உடனே இமீடியட்டாக செக் பண்ணுங்கள். பேரிங்கில் எந்த சத்தம் வந்தாலும் உடனே செக் பண்ணி மாற்றுங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கேட்குமாறே உங்கள் மூர்த்தி.